ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகா நடிகை சாவித்ரி அவர்களின் திரைப்பயணத்தில் அமைந்த பிரம்மாண்டமான வெற்றி திரைப்படம் தான் கர்ணன் அப்படிங்கிற திரைப்படம். 1964 வெளியான இந்த திரைப்படத்தை B.R. பந்துலு அவர்கள் தான் இயக்கியிருந்தார். அவருடைய இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிகையர் திலகம் சாவித்ரி, N.T. ராமாராவ், V.S. ராகவன், S.V. ராமதாஸ், ஷோபன் பாபு, தேவிகா அப்படின்னு பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர். 2012 மார்ச் மாதம் 16 நவீன தொழில்நுட்பத்தில் கர்ணன் மீண்டும் தமிழகம் எங்கும் திரையிடப்பட்டது. யாரும் எதிர்பாராத வகையில் எளிதாக 25 வாரங்களை கடந்தது கர்ணன் திரைப்படம். அதே மார்ச் மாதம் மாபெரும் எதிர்பார்ப்புகளுடன் வெளியான புதிய சினிமாக்களை விட கோடிக்கணக்கில் வசூலித்து சாதனை படைத்தது கர்ணன் திரைப்படம். 1964 ஜனவரி மாதம் 14 எம்ஜிஆர் நடித்த வேட்டைக்காரனும் சிவாஜி நடித்த கர்ணன் ஆகிய 2 திரைப்படங்களும் ஒரே நாளில் வெளியானது. இதில் வேட்டைக்காரன் திரைப்படம் சிறிய பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட திரைப்படம். ஆனால் மகாபாரத கதையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட கர்ணன் படம் மாபெரும் பொருட்செலவில் எடுக்கப்பட்டது. இதனால் கர்ணன் திரைப்படம் வெளியாகும் போது போட்டிக்கு எந்த படமும் வரலை அப்படின்னா தான் போட்ட பணத்தை எடுக்க முடியும். ஆனால் வேட்டைக்காரன் படம் அதே நாளில் ரிலீஸ் ஆகிறதுனால எம்ஜிஆர் ரசிகர்கள் அந்த படத்திற்கும், சிவாஜி ரசிகர்கள் கர்ணன் படத்திற்கும் போவாங்க. இதனால் கர்ணன் வசூல் பாதிக்கும். ஆனால் வேட்டைக்காரன் வரவில்லை அப்படின்னா மகாபாரத கதை என்று கர்ணன் பொதுவான படமாக மாறிடும். அப்போது அனைத்து தரப்பு ரசிகர்களும் படம் பார்க்க வருவாங்க அப்படின்னு யோசிச்சாங்களாம். வேட்டைக்காரன் திரைப்படத்தின் ரிலீஸ் தேதியை தள்ளி வைக்க கோரி எம்ஜிஆரிடம் எப்படி சொல்வது என்று கர்ணன் படத்தின் நாயகன் சிவாஜி, இயக்குனர் பந்துலு யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போது வேட்டைக்காரன் படத்தின் தயாரிப்பாளர் சின்னப்பதேவரை சந்திக்க போனாங்க. அப்போது சின்னப்பதேவர் எம்ஜிஆருக்கு கர்ணன் படத்தின் ஒரு ஷோவை போடுங்க அப்படின்னு சொன்னாராம். அதன்படி எம்ஜிஆருக்காக கர்ணன் படம் ஒரு ஷோவும் போடப்பட்டது. கர்ணன் படத்தை பார்க்க எம்ஜிஆர் மிகுந்த சந்தோஷமாக வந்தார். படத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சிவாஜியின் நடிப்பை பார்த்து அவரை பாராட்டிய எம்ஜிஆர் படம் முடிந்து வெளியே வந்ததும் இயக்குனர் பந்துலுவையும் பாராட்டியிருக்காரு. அதன் பிறகு இயக்குனர் பந்துலு வேட்டைக்காரன் ரிலீஸ் தேதியை தள்ளி வைப்பது குறித்து பேசியிருக்காரு. அதற்கு எம்ஜிஆர் சின்னப்பதேவரிடம் சொல்லிவிடுவதாக கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாராம். அதன் பிறகு சின்னப்பதேவரை வர சொன்ன எம்ஜிஆர், இது உங்கள் வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு, கர்ணன் படம் பிரம்மாண்டமான படம் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் 2 படமும் ஒன்றா பொங்கலுக்கு வரும் அப்படின்னு ஆல்ரெடி அறிவிச்சிட்டோமே, அதனால் ரசிகர்கள் ஏமாந்துடுவாங்க, அதனால் என்னை மன்னிச்சிடுங்க, நம்ம படம் வந்தாலும் கர்ணன் படம் ஓடும் அப்படின்னு சொன்னாராம் எம்ஜிஆர் அவர்கள். இதை கர்ணன் படக்குழுவும் ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து கர்ணன் படத்தை சிவாஜி ஃபிலிம்ஸ் நிறுவனமும் வேட்டைக்காரன் படத்தை எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனமும் வாங்கி வெளியிட்டிருக்காங்க. படத்திற்கு ப்ரமோஷனாக சிவாஜி 7 குதிரைகளுடன் கொண்ட ஒரு தேர் செட்டை தனது சாந்தி தியேட்டரில் அமைச்சிருக்காரு. அதற்கு பதில் தரும் விதமாக எம்ஜிஆர் சித்ரா தியேட்டரில் காடு மாதிரியான ஒரு செட்டப்பை போட்டு அதில் நிஜமான புலியையும் விட்டிருக்காரு. இந்த ப்ரொமோஷன் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. படம் ரிலீஸ் ஆன போது வேட்டைக்காரன் பெரிய வெற்றி படமாக மாறியது. ஆனால் பெரும் பொருட்செலவில் எடுக்கப்பட்ட கர்ணன் திரைப்படம் அன்று சரியாக போகவில்லை. நம் படம் வந்தாலும் கர்ணன் படம் ஓடும் என்று எம்ஜிஆர் நினைச்சாரு. ஆனால் நேர்மாறாக வேட்டைக்காரன் ஓடி கர்ணன் சரியாக ஓடலை. இதனால பந்துலுவுக்கு பெரும் நஷ்டமே ஆயிடுச்சு. இதை பார்த்த எம்ஜிஆர் பந்துலுவை அழைத்து, என்னால் கர்ணன் படத்திற்கு உதவி செய்ய முடியவில்லை, உங்கள் நஷ்டத்தை ஈடுகட்ட நான் உங்களுக்கு கால் ஷீட் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதில் உருவான படம் தான் 1000ல் ஒருவன். இந்த படம் பெரிய வெற்றி படமாக மாறியது. இதை வைத்து தனது அனைத்து கடன்களையும் அடைத்தார் பந்துலு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா என தொடங்கும் பாடல்ல கீதையின் சாரத்தை அப்படியே பிழிந்து கொடுத்து விட்டார் கவியரசர் கண்ணதாசன். கீதையின் 18 அத்தியாயம் கவிஞரின் 18 வரிகளுக்குள் அடங்கிவிட்டது. B.R. பந்துலு அவர்கள் மனதில் கர்ணன் படத்தில் கீதா உபதேசத்தை சேர்க்க வைத்த கண்ணன், அதற்கு தூண்டுதலாக இருந்த MSV மற்றும் ராமமூர்த்தி
அதற்கான பாடலை செதுக்கிய கண்ணதாசன் அத்தனை கலைஞர்களையுமே நம்மளால பாராட்டாமல் இருக்கவே முடியாது. இந்த கர்ணன் திரைப்படத்துடைய இயக்குனர் பந்துலு அவர்கள் கீதா உபதேசத்தை படத்தில் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம். ஆனால் இவர் போய் அந்த படக்குழுவினர்கள்கிட்ட சொல்லும்போது கர்ணன் திரைப்படத்துடைய நீளம் ஏற்கனவே ரொம்ப அதிகமாக இருக்குது, இதில் கீதா உபதேசத்தை சேர்த்தா இன்னும் ரொம்ப அதிகமாகிடும், இதை சேர்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த டிஸ்கஷனில் நடுவில் எம்எஸ்வி அவர்கள் வந்து கீதா உபதேசத்தை தானே சேர்க்கணும், அதெல்லாம் பேஷா சேர்த்துடலாமே, கவிஞருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள், அவர் கீதா உபதேசத்தை 4 நிமிஷத்தில் பாடலாக எழுதி கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்னாராம். இந்த ஐடியா எல்லாருக்குமே பிடிச்சு போக அப்படி உருவானது தான் இந்த மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா பாடல். கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய கண்ணுக்கு குளமேது பாடலும் இந்த திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருக்கு. மெல்லிசை மன்னரின் ரசவாத வித்தை அப்படின்னே சொல்லலாம். அனைவரையும் மயங்க வைத்துவிடும் சுசிலாவின் தேன் குரல் கேட்க கேட்க திகட்டாத பாடல் தான் இது. மிகுந்த பொருட்செலவில் வண்ணத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க கர்ணன் படத்தின் மாபெரும் வெற்றிக்கு பல காரணங்கள் இருக்குது. பொருத்தமான நட்சத்திர தேர்வு, சிறப்பான நடிப்பு, அசத்தலான ஒளிப்பதிவு, அருமையான இயக்கம் என்று எல்லாமே இருந்தாலும் கூட இன்று வரை எல்லாவற்றையும் விஞ்சி நிற்பது சந்தேகமே இல்லாமல் இந்த திரைப்படத்துடைய பாடல்கள் தான். அனைத்து பாடல்களையும் செவிகளில் செந்தேனாக வார்த்தெடுத்து மெல்லிசை மன்னர்கள் கொடுத்த அழகு இன்று வரை எப்போது கேட்டாலும் பிரமிக்க வைக்கும் பாடல்கள். 2 நாளில் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அனைத்து பாடல்களையும் எழுதி முடிக்க 3 நாட்களில் அவற்றுக்கு இசை வடிவம் கொடுத்த மெல்லிசை மன்னரின் மகத்தான சாதனையை மிஞ்ச இன்று வரை யாருமே பிறக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். 3 நாட்களில் மெல்லிசை மன்னர்கள் போட்ட மெட்டுகளும் அமைத்த பாடல்கள் அத்தனையும் 55 வருடங்கள் கடந்தும் இன்னும் புத்தம் புதிதாக காற்றலைகளில் பவனி வரும் சாதனை இருக்கிறதே, அதை யாராலுமே மறுக்க முடியாது. கேட்கும் ஒவ்வொரு முறையும் புதிய புதிய எண்ண அலைகள் மனங்களில் பரவசம் செய்கிறது. அவற்றை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஒரு தனி நிகழ்ச்சியே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். சாதாரணமாக வானொலியில் கேட்கும்போது இருப்பது போல கர்ணன் திரைப்படத்தை பார்க்கும்போது இந்த பாடல்கள் இருக்காது. காட்சியோடு இணைந்து வர வேண்டும் என்பதற்காக ஒட்டியும் வெட்டியும் இந்த படத்தின் பாடல்களை 3 பிரிவுகளாக பிரித்து படமாக்கியிருப்பார் BR பந்துலு அவர்கள். இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்திரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.